குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலோட ஆசிட் ஸ்ட்ரென்த்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாலோட ஆசிட் ஸ்ட்ரென்த்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபீனால் டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாலோட கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபீனால் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா. ப்ரிப்பரேஷன் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈத்தர்ஸ். இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய ஈத்தரோட கிளாசிஃபிகேஷனு. ஓகேங்களா. அதனுடைய ப்ரிப்பரேஷன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈத்தர் அப்படின்னா என்ன? ஓகேங்களா. ஸோ ஈத்தர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதாவது என்ன, ஈத்தர் ஆர் த கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டு. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அந்த ஆக்சிஜன் ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா both side is connected with two alkyl groups. Both side connected with two alkyl or aryl groups is called ethers. Okay. Ethers are can be considered the derivatives of hydrocarbon. Okay. Ether அப்படிங்கிறது என்னன்னா ஹைட்ரோகார்பனோட டெரிவேட்டிவ்ஸ் தான் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஹைட்ரோகார்பனோட டெரிவேட்டிவ்ஸ் தான் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஹைட்ரோகார்பன்னா எப்படி சொல்லுவோம்? ஓகேங்களா. அதாவது CnH2n ஓகேங்களா +2 இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகார்பன். இதில் என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் H2n +2 அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஹைட்ரோகார்பன். இதை ஹைட்ரோகார்பன் வேறு மாதிரி எப்படி எழுதலாம்? ஓகேங்களா. C2H6 இது ஒரு ஈத்தேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கிருந்து ஒரு ஹச்சை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஹச்சை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஒரு அல்காக்சி குரூப்பு ஆர் அரைல் ஆக்சி குரூப். ஓகேவா. உங்களுக்கு அல்காக்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்கைல் குரூப் இருக்கும். இந்த மாதிரி அல்கைல் குரூப். ஓகேவா. இந்த மாதிரி இதுக்கு பேர் அல்காக்சி அப்படின்னு பேர். இல்லை அப்படின்னா இது கூட ஒரு அரைல் ஆக்சி. ஓகேவா. ஒரு ஆக்சிஜன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினைல் குரூப். ஓகேவா. இது அரைல் ஆக்சி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்சுக்கு பதிலாக இந்த ரெண்டில் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் காம்பவுண்ட் இஸ் கால்டு ஈத்தர் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். தி ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் த ஈத்தர்ஸ் CnH2n +2O. தட் இஸ் ஏ ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஈத்தர்ஸ். இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஸோ ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வித கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன்று சிம்பிள் ஈத்தர்ஸ், இன்னொன்று மிக்சர் ஈத்தர்ஸ். ஓகேவா. சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. ஓகேவா. அது ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு டபுள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிற ஆல்கில் குரூப்ஸ் சேம் ஆல்கில் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஏ சிம்பிள் ஈத்தர்ஸ். ஓகேவா. ஸோ போத் alkyl or aryl group attached to the oxygen atom are the same. Okay, is called simple ethers. Or two or alkyl or aryl groups attached to the oxygen atom are different. Okay, alkyl groups or aryl groups are ரெண்டுமே சேமாக இருந்தால் அது சிம்பிள் ஈத்தர். ஓகேவா. alkyl groups aryl குரூப்போ ஓகேவா டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் ஈத்தர்ஸ். அது மிக்சர் ஈத்தர்ஸ். ஓகேங்களா. சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் ஆரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ஈத்தர்லாம் சரி சிம்பிள் அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி சிம்பிள் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ்டு அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ்டு அரோமேட்டிக் ஈத்தர்ஸ், மிக்ஸ்டு அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேவா. அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது டூ ஆல்கைல் குரூப்ஸ் சேமாக அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேம் டூ ஆல்கைல் குரூப்ஸ் இஸ் கால்டு அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேவா. அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ். இங்கே பாரு மீத்தாக்சி மீத்தேன். ஓகேவா. அலிஃபாட்டிக் சார் டூ ஆல்கைல் குரூப்ஸ் ஆர் அட்டாச்சு த ஆக்சிஜன் ஆர் ஈத்தரியல் ஆக்சிஜன் ரெண்டுமே சேமாக இருந்தால் தட் இஸ் ஏ சிம்பிள் அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா. இதுமே ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ் டிஃபராக இருந்தால் அது மிக்ஸ்டு அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஸோ அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் ஆர் எனி ஒன் ஆர் போத் of the group attached to the ethereal oxygen as is aryl group. ஓகேவா. ஆக்சிஜன் ஆட்டத்தோட ரெண்டு அரைல் குரூப்ஸ் சேம் அரைல் குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அது சிம்பிள் அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேங்களா. அதில் ஒரு அலிஃபாட்டிக்கும் ஓகேங்களா ஒரு அரோமேட்டிக் ஆல்கைல் குரூப்ஸ் ஒரு அலிஃபாட்டிக்கு ஒரு அரோமேட்டிக் ஆல்கைல் குரூப்ஸ். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு அரோமேட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேவா. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஈத்தர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பினைல் குரூப்பாக அது உள்ளே இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டில் ஏதோ ஒரு பினைல் குரூப் இருந்தாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேங்களா. தட் இஸ் ஏ கிளாசிஃபிகேஷன். சிம்பிளாக சொன்னோம்னா மிக்சர் ஈத்தர்ஸ், சிம்பிள் ஈத்தர்ஸ் ஒரே மாதிரி சேம் ஆல்கைல் குரூப்ஸ் இருந்துச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஈத்தர்ஸ். இந்த ஆல்கைல் குரூப்ஸோ இல்லை அரைல் குரூப்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது மிக்சர் ஈத்தர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்.
ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈத்தரியல் ஆக்சிஜன் which is attached to the two alkyl groups is similar to structure of OH group of alcohol. ஓகேவா? எப்படி நம்ம அதாவது இந்த மாதிரி ஆல்கஹால் இருக்கா, தட் இஸ் ஆல்கஹால். ஓகேவா? இதே மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஆல்கஹால் இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் ஈத்தர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம் எப்படின்னா sp3 ஹைபிரிட்ஸ் இருக்கும். sp3 ஹைபிரிட்ஸ் மூலமாக நமக்கு என்னென்னா சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். 2 sp3 ஹைபிரிட்ஸ் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் linearly overlap with 2 sp3 hybrids orbitals of carbon which is directly attached to the oxygen forming 2 CO sigma bonds. இது ஒரு CO sigma bond. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CO sigma bond. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே இது வந்து ஆல்கஹால் இங்கே பாருங்கள், இதான் ஈத்தரு. இதில் வந்து பார்த்தா ஒரு CO sigma bond, இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா CO sigma bond இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது பாண்ட் எப்படி இருக்கும், பாண்ட் ஆங்கிள் இப்படி இருக்கும், கார்பன் ஆக்சிஜன். ஓகேவா? கார்பன் இந்த மாதிரி இருக்கும். பாண்ட் ஆங்கிள் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள். டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 109.5. இதாக வந்து பார்த்தோன்னா 5 டிகிரி தெரிஸ் டெட்ராஹெட்ரல் ஆங்கிள். ஆனால் இங்கே எப்படி எவ்வளோ இருக்கு அப்படின்னா 117 இல்லை 11.7 டிகிரி. ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த டூ பல்கியர் ஆல்கைல் குரூப்ஸ். இது ரெண்டு பல்கியர் ஆல்கைல் குரூப்ஸு. இல்லைங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கப்போ நம்ம பாண்ட் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ரெண்டு பக்கத்தில் இருக்கப்போ என்னென்னா ரிப்பல்சன் ஃபோர்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா விலகிடும். அந்த மாதிரி விலகிறப்ப நமக்கு என்னன்னா பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது, பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு sp3 கார்பன், இது ஒரு sp3 கார்பன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு sp3 கார்பன். ஓகேவா? அப்போ இது ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஷேர் பண்ணிட்டு பார்த்தா சிக்மா பாண்ட் ஃபார்ம்ஸ் ஆகுது. ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானும் கார்பனுக்கு ஒரு இது எலக்ட்ரானும் சேர்ந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம்ஸ் ஆகுது. இதே மாதிரி இங்கேயும் இது ஒன்று இதில் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம்ஸ் ஆகுது. சிக்மா பாண்டி ஃபார்மஸ் ஆகக்கூடியது 2 சிக்மா பாண்ட் ஃபார்மஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதே சிமிலர் டூ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் ஐயூபேக். ஓகேவா? ஐயூபேக் நேமிங் சிஸ்டம், ஐயூபேக் நேமிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அது ஐயூபேக் நேமிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காமன் நேம் ஐயூபேக் நேம் ரெண்டு இருக்குது. காமன் நேம் அப்படின்னு எப்படின்னா ஆல்கைல் குரூப்ஸுக்கு. ஓகேவா? எஸ் அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் ஆஃப் 2 ஆல்கைல் குரூப்ஸ் நேம் ஆஃப்டர் தேர் நேம் ரைட் த ஈத்தர். ஓகேவா? எப்படின்னா காமன் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்கைல் குரூப் இருக்குது இல்லைங்களா? இந்த ரெண்டு ஆல்கைல் குரூப்பில் ஓகேவா எந்த ஆல்கைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபாபெட்டிக் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறதோ அதுக்கு அந்த ஆல்கைல் குரூப்ஸ் நேம் முன்னாடியும் அதுக்கப்புறம் கடைசி வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்னு வரும். ஓகேவா? இது ஒரு ஆல்கைல் குரூப்ஸு, இது ஒரு ஆல்கைல் குரூப்ஸு. இது அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் இது ஃபஸ்ட்டு வருது அதனோட ஆல்கைல் குரூப்ஸ் ஃபஸ்ட்லேயும், அதுக்கு அடுத்து அனதர் ஆல்கைல் குரூப்ஸு, அதுக்கப்புறம் ஈத்தர் அப்படிங்கிற வேர்டு. இது காமன் நேம். ஓகேவா? இது ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காக்சி அல்கேன். ஓகேவா? அல்காக்சி அல்கேன் அப்படிங்க. ஓகேவா? ஒரு அல்கேன் இருக்கு இல்லையா, அல்கேனில் இருக்கிற ஒரு ஹச்சை ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு அல்காக்சி குரூப் சேர்த்திருப்பாங்க. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அல்காக்சி அல்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் அல்கேனோட ஒன் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ் தான் ஈத்தர். அதான் அது டெரிவேட்டிவ்ஸ் தான் அல்காக்சி, டெரிவேட்டிவ் தான் அல்காக்சி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அல்கேன்ப்பா. ஓகேவா? இது அல்கேனு. ஓகேவா? இந்த அல்கேனில் அந்த ஹச்சை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு OR சேர்த்திருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் அல்காக்சி, இது பேர் அல்காக்சி, இது அல்கேன். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் அல்காக்சி அல்கேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், இது ஐயூபேக் நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸு பொசிஷன் நம்பரு ரூட் வேர்டு அப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸு செகண்டரி சஃபிக்ஸு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வரணும். ஓகேவா? இப்போ காமன் நேம் இது வந்து பார்த்தோன்னா டைமெத்தில் ஈத்தர் ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸு சேமு, அதனால் மெத்தில் ரெண்டு இருக்கலாம் டைமெத்தில் ஈத்தர், இது காமன் நேம். ஓகேவா? இது ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ மீத்தாக்சி மீத்தன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம், அதனால் எது வேணாலும் பேரண்டாக இருக்கலாம், எது வேணாலும் பேரண்டாக இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு இது வந்து பேரண்ட்டு, இது பேரண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து டெரிவேட்டிவ்ஸ், அல்காக்சியோட இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ். ஓகேவா? இப்போ இது பேரண்ட்டு, இது டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னால இதனோட நேம் வந்து பார்த்தோன்னா மீத்தாக்சி. ஓகேவா? ஒரே ஒரு கார்பனுக்கு பேரண்ட்டு மீத்தேன், அதனால் மீத்தாக்சி மீத்தேன். ஓகேவா? மீத்தாக்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? இங்கே லென்த் ரொம்ப கார்பன் அதிகமாக பார்த்தா நம்ம பொசிஷன் நம்பர் மென்ஷன் பண்ணால், கம்மியான கார்பனில் பொசிஷன் நம்பர் தேவையில்லை. ஓகேவா? ரூட்டோடு மீத்து. பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்டா இல்லை சிங்கிள் பாண்டா அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே சிங்கிள் பாண்டா அதனால் ஏன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஐசோப்ரோபைல் மெத்தில் ஈத்தர், ஐசோப்ரோபைல்
மெத்தில் ஈத்தர். ஓகேங்களா? சரி, அது எப்படி ஐசோப்ரோப்பைல் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது 1 ஓகேங்களா, 2 3 ஓகேவா. அதாவது லாஸ்ட்டுக்கு 3வது கார்பன் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பிரான்சஸ் இருக்குது, அதனால ஐசோ. லாஸ்ட்டுக்கு முன்னாடி பிரான்சஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பிரான்சஸ், தட் இஸ் ஏ பிரான்சஸ். ஓகேவா? லாஸ்ட்டுக்கு முன்னாடி பிரான்சஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஐசோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஐசோ. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு அல்ஃபாபேட்டிக் ஆர்டரில் எது ஃபஸ்ட்டு வரும்னா எம் வருமா பி வருமா, எம் தான் வராதுன்னா சரி பி வரும், ஐசோப்ரோப்பைல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஈத்தர், ஐசோப்ரோப்பைல் மெத்தில் ஈத்தர். ஓகேங்களா? இதே நம்ம ஐபேக் நேம் பிரகாரம் பார்த்தோம்னா என்னென்னா இதுதான் 3 கார்பன் 2வதுல பிரான்சஸ் இருக்குது. 2வதுல என்ன இருக்குது அப்படின்னா மீத்தாக்சி குரூப் இருக்குது. அதனால் மீத்தாக்சி 2, 2ல் மீத்தாக்சி 2 மீத்தாக்சி, 3 கார்பன் இருக்கிற ரூட் பேடு ப்ரொப்பு. அதனால் ப்ரொப்பு கார்பன் சிங்கிள் பண்ணுறது ஏன் 2 மீத்தாக்சி ப்ரொப்பைன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸரி பீட்டைல் மெத்தில் ஈத்தர், ட்ரெஸ்ஸரி பீட்டைல் மெத்தில் ஈத்தர் ஐபேக் நேம். ஓகேவா? எப்படி ட்ரெஸ்ஸரி பீட்டைல் மெத்தில் ஈத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து மெத்தில், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கு இல்லையா, 4 கார்பன் ஒரே கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேம் அல்கைல் அட்டாச் ஆகிருக்கு. ஒரே கார்பனில் 3 சேம் அல்கைல் அட்டாச் ஆகிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸரி பீட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதாவது ஒரே கார்பனை சுற்றி 3 அல்கைல்ஸ் இருக்குன்னா அது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸரின்னு அர்த்தம். அது பேர் ட்ரெஸ்ஸரி. டோட்டலாக 4 கார்பன் ட்ரெஸ்ஸரி பீட்டைல் மெத்தில் ஈத்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபேக் நேம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபேக் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 1 2 3 ஓகேவா. சரி இப்போ இதுதான் லென்த்து கார்பன், இதுதான் லென்த்து கார்பன். அந்த லென்த்து கார்பனும் இப்போ என்ன இருக்கணும், ஃபங்க்ஷன் குரூப் இருக்கணும். எத்தாவது 2வதுல இருக்குது. ஓகேவா? சரி, மொத்தம் 3 கார்பன் தான் பேரண்ட்டு, 2 சப்ஸ்டிடியூட் இருக்குது. ஒன்று பக்கம் வந்து பார்த்தா மீத்தாக்சி இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தா மெத்தில் இருக்குது. அப்போ 2 மீத்தாக்சி 2 மெத்தில், 3 பேரண்ட் ப்ரொப்பேன், 2 மீத்தாக்சி 2 மெத்தில் ப்ரொப்பேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மெத்தில் ஃபினைல் ஈத்தர். இதுக்கு நம்ம என்னென்னா ஸ்பெஷல் நேம் அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அனிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐபேக் நேம் பார்த்தா மீத்தாக்சி பென்சின், 6 கார்பன் இதை பேரண்ட்டு, அதான் பென்சின். ஓகேவா? அதில் சப்ஸ்டிடியூட் இருக்குது மீத்தாக்சி, அதனால் மீத்தாக்சி பென்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஸ்பெஷல் நேம் அனிசோல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதாவது பார்த்தோன்னா அதனுடைய ஐபேக் நேம், அதனுடைய ஐபேக் நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஸோ எத்தில் ஃபினைல் ஈத்தர், எத்தில் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? ஸோ எத்தில் ஃபினைல் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எத்தில் பாட்டு, இது ஓகேங்களா, இது ஃபினைலு. அல்ஃபாபெட்டிக் ஆர்டரை பார்க்குறப்ப இது இ, இது பி. அதனால் அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் எது ஃபஸ்ட்டு வரும்னா இ தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் எத்தில் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? இதே ஐபேக் நேம் பிரகாரம் பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா பேரண்ட்டு, இது பேரண்ட்டு பெரிய கார்பன், அதிக கார்பன் பேரண்ட்டு, இது சின்னதாக கம்மியாக இருக்கிறது டெரிவேட்டிவ்ஸ். அப்போ இது ஈத்தாக்சி பென்சின், ஈத்தாக்சி பென்சின் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஈத்தாக்சி பேரண்ட்டு பென்சின். ஓகேவா? அடுத்தது டைஃபினைல் ஈத்தர் ஆர் ஃபினைல் டைஃபினைல் ஈத்தர், டைஃபினைல் ஈத்தர் ஃபினைல் ஈத்தர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், ரெண்டுமே இது ஃபினைல் குரூப், இது ஃபினைல் குரூப், அதனால் டைஃபினைல் ஈத்தர் அது காமன் நேம். ஓகேவா? அதே ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். அப்போ ஏதோ ஒன்று பேரண்டாக இருக்கும், இன்னொன்று டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். அப்போ ஃபீனாக்சி பென்சின், ஃபீனாக்சி பென்சின், இது ஃபீனாக்சி பேரண்ட் பென்சின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் என் கேப்டைல் ஃபினைல் ஈத்தர், என் கேப்டைல் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த மாதிரி இப்படி போட்ட மீனிங் என்னன்னா அப்படியே 6 கார்பன் இப்படி ஒரே கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 4 5 6. ஓகேவா? இது 7. இங்கே CH3, இது எல்லாமே CH2 குரூப், இதெல்லாமே CH2 குரூப்பு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை அரௌண்ட் பண்ணி CH2 டிவைஸ் 6 அப்படின்னு கொடுக்கும், CH2 6 அப்படின்ட்டு. ஓகேவா? இது லாஸ்ட்டு CH3. ஓகேவா? இதான் என் மொத்தம் 7 கார்பன், என் கேப்டைல் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வரதுனால ஓகேவா ஃபஸ்ட்டு அதை என் கேப்டைல் ஃபினைல் ஈத்தர். இது பேரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கார்பன் இருக்குது இல்லை, 7 கார்பன் இதை வந்து பேரண்ட்டு, 7 கார்பன் தான் பேரண்ட்டு. இது டெரிவேட்டிவ்ஸ், இது ஃபீனாக்சி கெப்ட்டு. ஓகேவா? சிங்கிள் பண்ணாலும் ஏன், சிங்கிள் பண்ணுறதுனால ஏன். ஓகேவா? என் கேப்டைல் ஃபினைல் ஈத்தர், இது காமன் நேம். அது 1 ஃபீனாக்சி கெப்டேன், 1 ஃபீனாக்சி கெப்டேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட், அதாவது இந்த டெரிவேட்டிவ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் கார்பன்லேயே இருக்குது, இந்த டெரிவேட்டிவ்ஸு ஃபஸ்ட் கார்பன்லேயே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி CH3 ஆக்சிஜன். ஓகேவா? இங்கே CH2
CH2 இங்கே CH2 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 CH3 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதான் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஃபஸ்ட் கார்பனில் இந்த டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்ல, 1 மீத்தாக்சி கீழே கெப்டேன். அடுத்து பாருங்கள் ஐசோபெண்டைல் ஃபினைல் ஈத்தர். ஐசோபெண்டைல் ஃபினைல் ஈத்தர். ஓகேவா? இங்கே பாருங்கள் இது எப்படி ஐசோபெண்டைல் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் அதாவது 1 2 3 4. ஓகேவா? 4. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கடைசி 4வது, அதுக்கு முன்னாடி ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போ அதனால் பிஃபோர் ஹேவ் ஏ பிரான்ச் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த கார்பன், ஹேவ் ஏ பிரான்ச் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த கார்பன். கடைசி கார்பனுக்கு முன்னாடி கார்பனில் பிரான்ச்சஸ் இருந்தால் அது நம்ம ஐசோ அப்படின்னு சொல்லுவோம். ஐசோ மொத்த கார்பன் 5 கார்பன் ஐசோ பெண்டைல். ஓகேவா? இங்கே ஒரு ஃபினைல் இருக்குது, ஃபினைல் ஈத்தர். இது காமன் நேம், இது ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஐயூபேக் நேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது 3வது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு என்னன்னா பீட்டாக்சி இருக்குது. ஃபஸ்ட்டில் என்ன ஒரு பீட்டாக்சி, ஃபஸ்ட்டில் 3 மெத்தில் இருக்குது. அதனால் 3 மெத்தில் 1 பீட்டாக்சி. இல்லை பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்சின். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கார்பன் தான், பட் இங்கே 6 கார்பன். அதனால் இது பேரண்ட். ஓகேவா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டாக்சியில் இது வரைக்கும் பீட்டாக்சி, அந்த பீட்டாக்சியில் 3வது கார்பனில் மெத்தில் குரூப் 3 மெத்தில் 1 பீட்டாக்சி பென்சின். ஓகேவா? இதை 3 மெத்தில் 1 பீட்டாக்சி பென்சின் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்து டைமெத்தில் கிளைகாலைட். ஓகேவா? இது 1,2 டைமீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்ட்டு. ஓகேவா? இது அது காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டைமெத்தில் கிளைகாலைட். ஓகேவா? இது ஒரு மெத்தில் குரூப்பு, இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, ஏதாவது ஒன்று. ஓகேவா? இது மெத்தில், இது கிளைகாலைட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் CH2OH. இது கிளைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எத்திலீன் கிளைக்கால் அது கிளைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எத்திலீன் கிளைக்கால் அல்லது கிளைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு CH3 குரூப்பு, இங்கே ஹச்சுக்கு பதிலாக ஒரு CH3 குரூப். ஓகேவா? அப்போ 2 சப்ஸ்டிட்யூட் இருக்கா? ஓகேவா? 2 மெத்தில், அதாவது டைமெத்தில் கிளைக்காலைட் அது நேம். ஓகேவா? சரி, இதே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம். ஓகேவா? ஐயூபேக் நேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்னு வரணும். ஓகேவா? அது அல்கேன் வரணும். ஐயூபேக் பிரகாரம் என்னென்ன வரணும்? அல்கேன் வரும். ஓகேவா? அப்போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது 1,2, அது 1, இது 2வது கார்பன். ஃபஸ்ட்லேயும் 2லேயும் வந்து பார்த்தா 2 மீத்தாக்சி குரூப்பு. அதனால் 1,2 டைமீத்தாக்சி, இது ஒரு மீத்தாக்சி 2 மீத்தாக்சி. 1,2 டைமீத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எவலுவேட் யுவர் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டுருக்குது, அதாவது கிவ் த ஐயூபேக் நேம் ஃபார் த ஃபாலோவிங் ஈத்தர்ஸ் அண்ட் கிளாஸிஃபை த சிம்பிள் ஆர் மிக்சட் ஈத்தர். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஈத்தர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மிக்சட் ஈத்தர்ஸு. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஐயூபேக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 1 ஈத்தாக்சி ப்ரொப்பைன், 1 ஈத்தாக்சி பீட்டேன், 1 ஈத்தாக்சி பீட்டேன். ஓகேங்களா? 2 வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்சடு ஈத்தர்ஸு. ஓகேவா? மிக்சடு ஈத்தர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மீத்தாக்சி குளோரோபென்சின். ஸோ இதனோட ஐயூபேக் நேம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 2 3. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 ஈத்தாக்சி டொலிவின் அது ஐயூபேக் நேம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்னென்னா மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3மே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் தான். ஃபோர்த்து வந்து பார்த்தோன்னா சிம்பிள் ஈத்தர்ஸ். இது சிம்பிள் ஈத்தர்ஸு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா அதாவது ஐயூபேக் நேம்
டெர்சரி பியூட்டில் ஆக்சி, டெர்சரி பியூட்டில் ஆக்சி, டெர்சரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதேமாதிரி ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஓகேவா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 1 2 3. ஓகேவா. இது டோட்டலாக பியூட்டில் ஆக்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்சரி பியூட்டில் ஆக்சி. ஓகே, டெர்சரி பியூட்டில் ஆக்சி. அதாவது எத்தனாவது இடம் இருக்குன்னா 2 டெர்சரி பியூட்டில் ஆக்சி, 2 மெத்தில் ப்ரோப்பேன், 2 மெத்தில் ப்ரோப்பேன். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஐபேக் நேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு. ஓகேங்களா. 1 2 3. சரியா. இப்போ 1 மீத்தாக்சி, 1 மீத்தாக்சி, 1 குளோரோ, 2 ஈத்தீன், 2 ப்ரோப்பீன். ஓகேவா. 1 மீத்தாக்சி, 1 குளோரோ, 2 ப்ரோப்பீன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டைஃபினைல் ஈத்தர்ங்கிறது இது என்ன, இது டைஃபினைல் ஈத்தர். ஓகே, இது வந்து பார்த்தா சிம்பிள் ஈத்தர். இது வினைல் அல்லைல் ஈத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மிக்சர் ஈத்தர்ஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னா அதனுடைய கிளாசிஃபிகேஷனு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஐபேக் நம்மளும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஓகேவா. ஸோ இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஃபஸ்ட்டு அதோட மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓகேவா. அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகேவா. ஆஃப் ஆல்கஹால், இதில் ஆல்கஹால்லேருந்து வாட்டர் மாலிக்ஸ் வெளியே போகிறது, அதான் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகேவா. இன்டர் மாலிகுலர் 2 தனித்தனி ஆல்கஹால் இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேஷன் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈத்தர் ஃபார்மேஷன் ஆகும். இதுதான் மீனிங் இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதாவது நம்ம எத்தனால் வந்து பார்த்தோன்னா டீட்டர் வித் கான்ஸ்டன்ட் சல்ஃபரிக் ஆசிட் 443 கெல்வினுக்கு எத்தனால் ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் ஆகிட்டு ஈத்தீன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஈத்தீன். இதே சேம் ரியாக்ஷன் கேரிட் அவுட் தான் 413 கெல்வின். டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா 413 கெல்வினில் ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா சப்ஸ்டியூஷன், அதாவது சப்ஸ்டியூட்டு கம்ப்ளீட் த ஓவர் எலிமினேஷன் ஃப்ரம் த ஈத்தர்ஸ். ஓகேவா. என்னன்னா 2 இதுலேருந்து என்ன ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். இங்கே ஒரே எத்தனால் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு ஈத்தீன் கிடைக்குது. இது 443 கெல்வின். இப்போ இதே 413 கெல்வின் ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 2 எத்தில் மாலிகுல்கள் இருந்து என்னன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். ஓகேவா. அதாவது இங்கே C2H5OH, இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OH C2H5. ஓகேவா. ஸோ இதிலேருந்து என்ன ஆகுனா ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது எப்போ அப்படின்னா 413 கெல்வின் ஹீட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 413 கெல்வின் ஹீட் பண்ணுறப்ப நமக்கு டைஎத்தில் ஈத்தர் கிடைக்கும். டைஎத்தில் ஈத்தர். ஓகேங்களா. இங்கே கேட்டலிஸ்ட்டாக என்னென்னா கான்சன்ட்ரேட் சல்ஃபரிக் ஆசிட். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இது மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. இதோட மெக்கானிசம் என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு சல்ஃபரிக் ஆசிட் கூட ஒரு ஆல்கஹால் மாலிகுல்ஸ் என்னென்னா புரோட்டனேஷன் ஆகும். சல்ஃபரிக் ஆசிட்லேருந்து என்ன ஆசிட்னால புரோட்டானை கொடுக்க டொனேட் த புரோட்டான். ஓகே, அதெல்லாம் புரோட்டனேஷன் ஆகும். இப்போ என்னன்னா இது மேலே புரோட்டனேஷன் ஆகிறப்ப இந்த இடத்துல இந்த லோன் பேர் எலக்ட்ரான் அந்த வாங்குறப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா. வர்றப்போ இது வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துடும். இங்கே வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்து எத்தில் மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆகிறப்ப இது என்ன ஆகுதுன்னா இது வெளியே போயிடும். வாட்டர் மாலிகுல்ஸை வெளியே போயிடும். இங்கே லோன் பேர் எலக்ட்ரான், அது லோன் பேர் எலக்ட்ரான் இதை வாங்கிக்கும். அது வாங்குறப்ப அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். எது வாங்குறோம் அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா. அப்போ இந்த மாதிரி வந்துடும். இங்கே வரப்போ நான் இப்போ அந்த H+ உள்ளே வந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு H+ உள்ள வந்துச்சு இல்லையா, அந்த H+ இப்போ என்னன்னா வெளியே போன வாட்டர் இருக்கு இல்லையா, வெளியே போன வாட்டரை கூட சேர்ந்து என்ன H3O+ மாறிக்கும். வெளியே போன வாட்டர் வந்து H3O+ மாறிடுது. மாறிட்டு ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா டைஎத்தில்
ether. That is a mechanism. Okay. This method useful for the preparation of simple ethers, not suitable for the prepare the mixed ether. ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா இந்த மெத்தட் எதுவும் தான் சிம்பிள் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறது மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இஃப் a mixture of two different alcohols are used, mix of different ethers will be formed and difficult to separate. ஓகேவா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஃப்ரெண்ட் ஈத்தர்ஸே கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஈத்தர்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஈத்தர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வில்லியம்சன் சிந்தசிஸ். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தேடு, வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தேட் ஆஃப் வில்லியம்சன் சிந்தசிஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தேடு இது. ஓகேங்களா என்ன அப்படின்னா அதாவது சோடியம் அல்காக்சைடு அண்ட் அல்கை ஹேலைடு. ஓகேவா சோடியம் அல்காக்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது RONA இதான் சோடியம் அல்காக்சைடு. இது கூட அல்கை ஹேலைடு RX இது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது கூட ரியாக்ட் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய NAவும் இங்கே இருக்கக்கூடிய X ரெண்டு சேர்ந்து என்னென்னா NaXஐ வெளியே போயிடும். ஓகேவா நமக்கு என்ன கிடைக்குன்னா ROR இந்த மாதிரி கிடைக்கும். தட் இஸ் ஈத்தர்ஸ். திஸ் மெத்தட் இஸ் வில்லியம்சன் சிந்தசிஸ். இந்த மெத்தடில் வந்து பார்த்தா ரெண்டுமே சிம்பிள் ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணலாம், மிக்ஸ்டு ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணலாம். போத் ஓகேவா சிம்பிள் ஈத்தர் மிக்ஸ் ஈத்தர் ரெண்டுமே இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா இப்போ அல்கை ஹேலைட் ட்ரீட்டட் வித் alcohol solution of sodium alkoxide. When is alkali halide is treated with alcoholic solution of sodium alkoxide. Alcoholic solution of sodium alkoxide to correspond ethers are formed. This reaction involves the SN2 reaction. ஓகேவா SN2 reaction அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரே ஸ்டெப்பில் ரியாக்ஷன் நடக்கக்கூடியது. ஓகேவா SN2 மெக்கானிசம். ஓகேவா பயோமாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், பயோமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு அதான் SN2 மெக்கானிசம் அப்படின்ட்டு. ஓகேவா இதான் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் மீத்தாக்சைடு, இது எத்தில் புரோமைடு. இப்போ சோடியம் புரோமைடு வெளியே போய்ட்டு சோடியம் புரோமைடு வெளியே போயிடும். ஓகேவா நமக்கு எத்தில் மெத்தில் ஈத்தர் கிடைக்கும், எத்தில் மெத்தில் ஈத்தர். ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ இதை வந்து பார்த்து மெக்கானிசம் அப்படின்னு பார்க்குற பார்த்தீங்கன்னா ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய சோடியம் வெளியே போகக்கூடிய சோடியமும் சரி ஓகேவா இது வந்து அட் த சேம் டைமில் வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பாண்டு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா Na ப்ளஸ்ஸாக வெளியே வரும். ஓகேவா இது பாண்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா Na ப்ளஸ்ஸாக வெளியே வரும். ஓகேவா இங்கே ஒரு பாண்ட் இருக்கும், இது பாண்டு இது கூட சேர்ந்துட்டு என்ன நமக்கு ஓகேவா நமக்கு மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்கும், மீத்தாக்சி ஈத்தேன். ஓகேவா த பிரைமரி அல்கை ஹைலைட் ஆர் மோர் சஸ்டெப்டபிள் ஃபார் த SN2 ரியாக்ஷன்ஸ். ஓகேவா அதாவது பிரைமரி அல்கை ஹைலைட் வந்து பார்த்தா ஓகேவா மோர் சஸ்பெக்டபிள் SN2 ரியாக்ஷன். ஓகே ஹென்ஸ் த ப்ரிப்பேர்ஸ் த மிக்ஸ்டு ethers have the primary and tertiary alkyl groups. Prepares the mixed ether having the primary and tertiary alkyl group. Primary alkyl halide is and tertiary alkyl halides are used. Primary is alkyl halide, tertiary alkoxide used. On the other hand, the tertiary alkyl halide and primary alkoxide elimination reaction dominate. So succeed over the substitution reaction of alkene. ஓகேவா அதான் நம்ம ரெண்டு பிரைமரி அண்ட் டெர்சரி ரெண்டு அல்கைல் எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா பிரைமரி அல்கை ஹேலைடு டெர்சரி அல்காக்சைடு எடுத்தால் நமக்கு ஈத்தர் ஈஸியாக கிடைக்கும். இதே மாற்றி பிரைமரி அல்காக்சைடு டெர்சரி அல்கை ஹேலைடு எடுத்தால் என்ன ஆகுனா எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகேவா எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஓகேவா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதனால தான் பிரைமரி அல்கை ஹேலைடு இங்கே டெர்சரி அல்காக்சைடு இப்போ இது வந்து பார்த்தா இங்கே பாண்ட் ஆகிறப்ப இந்த எண்ணெயாகவும் இது வெளியே போயிடும். ஓகே நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகும். ஒரே ஸ்டெப்பில் ப்ராடக்ட் கிடைக்கும். தட் இஸ் சிங்கிள் ஸ்டெப்பில் ப்ராடக்ட் கிடைக்கிது SN2 ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா ஸோ அதை இது மாதிரி மாற்றி கிடச்சிதான் சோடியம் அல்காக்சைடும் ஓகேவா ட்ரெஸ்ஸர் அல்கை ஹைலைட் ரியாக்டர்ஸ் நமக்கு என்னென்னா சப்ஸ்டியூஷன் கிடைக்காது, எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். எலிமினேஷன் இது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், இது எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். அதாவது மெத்தில் ஈத்தர் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ட்ரீட்டிங் ஆல்கஹால் டையசோமீத்தேன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஃப்ளூரோபோரிக் ஆசிட் கேட்டலிஸ்டைஸ் பண்ணுறாங்க. ஃப்ளூரோபோரிக் ஆசிட்டை கேட்டலிஸ்டைஸ் பண்ணுறாங்க.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் இது கூட மெத்திலேஷன் பண்ணுறாங்க. மெத்திலேஷன் பண்ணுறப்ப டைமெத்தில் டை அசோமித்தேன் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய N2 வெளியே போயிடும். அந்த ஹச் இது கூட சேர்ந்து CH3 மாறிக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளோரோபோரிக் ஆசிட் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஈத்தர்ஸ் ஆர் போலார் இன் நேச்சர். டைபோல் மோட் ஆஃப் ஈத்தர் இஸ் ஏ vector sum of the two polar CO bonds with the significance of contribution from the two lone pair of electron. ஓகேவா? என்னன்னா ஈத்தர் எப்படின்னா இஸ் ஏ போலார் நேச்சராக இருக்குது. அதே மாதிரி டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈத்தர் இஸ் ஏ வெக்டர் சம் ஆஃப் த டூ போலார் CO பாண்டு. ஓகேவா? 2 CO பாண்டு இருக்கு இல்லையா? 2 CO பாண்டுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆகுது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டைபோல் மூமெண்ட் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர் 1.18 and the boiling point of ethers is slightly higher than that of the alkane and lower than that of alcohol comparable masses. அதாவது இந்த மாதிரி ROR. ஓகேங்களா? இதில் 2 லோன் பேர் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு 2 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? இந்த லோன் பேர் இது வெக்டர் சம். இதனுடைய வெக்டர் சம்மை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறப்ப என்னென்னா அதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்குது. ஓகேவா? இங்கே எதுக்கு அப்படின்னா இந்த CO பாண்டு இந்த CO பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 போலார் நேச்சர் கிடைக்கிது. காரணம். ஓகேங்களா? ஃபார் டைபோல் டைஎத்திலீத்தரோட டைபோல் வந்து 1.18. ஓகேங்களா? அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட மாஸை கம்பேர் பண்ணக்கூடிய ஹைட்ரோ கார்பனோட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதனோட மாஸை கம்பேர் பண்ணோட ஆல்கஹாலோட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? பாயிலிங் பாயிண்ட் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா N மோலார் மாசு 100.21. அதனோட பாயிலிங் பாயிண்ட் 371 கெல்வின். ஓகேங்களா? இது 1 மீத்தாக்சி பென்டேன். ஓகேங்களா? அதோடைய மோலார் மாசு 102.17. இதோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்குது 373 கெல்வின். ஓகேவா? அதே 1 ஹெக்ஸனால் இதனோட பாயிலிங் மோலார் மாஸ் வந்து பார்த்தோம்னா 102.16. எல்லாமே சிமிலர் மோலார் மாஸ் இருக்கக்கூடியது. சிமிலர் மோலார் மாஸ். ஆனால் பாயிலிங் பாயிண்ட் டிஃபர். ஓகே? பாயிலிங் பாயிண்ட் பாருங்கள் ஆளுகளுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ அல்கேனை விட வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும், ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆஃப் ஈத்தர் கேன் ஆல்சோ ஃபார்ம் த ஹைட்ரஜன் பாண்ட் வித் வாட்டர். ஓகேவா? அதாவது ஈத்தர் கூட ஆக்சிஜன் என்ன பண்ணோம், வாட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டி ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆர் மிஸ்ஸபிள் வித் வாட்டர். அதனால் வாட்டர் கூட என்னன்னா சாலிபிள் ஆகும், மிஸ்ஸபிள் ஆகும். ஓகேவா? அதே ஈத்தர்ஸ் டிசால்வ் இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் போலார் அண்டு நான் போலார் சப்ஸ்டன்ஸ். ஓகே? போலார் சப்ஸ்டன்ஸ் கூடயும் என்னென்னா சாலிபிள் ஆகும், நான் போலார் சப்ஸ்டன்ஸ் கூடயும் சாலிபிள் ஆகும். அடுத்து பாருங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஈத்தர். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஈத்தர் கேன் அண்டர்கோஸ் த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வித் HBr or HI. HI is a more reactive than HBr. HI வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும் தென் கம்பேர் டு HBr விட. ஓகேவா? என்னன்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனு. இது எத்தில் மெத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா HI கூட ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எங்கே வந்து பார்த்தோன்னா சின்ன ஆல்கைல் அது கூட வந்து பார்த்தா இந்த ஐ போய் சேரும். ஓகேவா? இந்த ஐ எங்கே ஆல்கைல் சின்னதாக இருக்கோ அது கூட ஐ போய் சேரும். அப்போ அயோட மீத்தேன் இங்கே H இங்கே போய் சேரும். அப்போ இது ஆல்கஹால். ஓகேவா? எத்தனால் அண்டு அயோடோ மீத்தேன் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இது மீத்தாக்சி பென்சின். ஸோ இங்கே அதே மாதிரி என்ன ஆகும்னா இது ஆல்கைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐயும் இங்கே ஹச்சும் போய் சேரும். அப்போ ஃபீனால் அண்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா அயோடோ மீத்தேன் கிடைக்கும். ஓகேங்களா? மெக்கானிசம் ethers having the primary alkyl groups undergo the SN2 reaction. For the tertiary alkyl ether undergoes the SN1 reaction.
the protonation of ether followed by attack the halide ion. The halide ion proportions to attack the less sterically ended to alkylic groups. Say attached to the ethereal oxygen. First இதோட மெக்கானிசம் பார்க்குறோம். மெக்கானிசம் ஃபஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கார்போகேட்டைன் இருக்கக்கூடிய ஈத்தர், பிரைமரி கார்போகேட்டைனோட ஈத்தர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஹைட்ரோ அயோடிக் ஆசிட். அப்போ என்னென்னா அயோடினேஷன் இன்வால்வ் ஆகும் ஃபஸ்ட்டு. அதாவது ப்ரோட்டோனேஷன் இன்வால்வ் ஆகும். இது ஆசிட்னால என்னென்னா ஈத்தருக்கு ஆக்சிஜன் என்னென்னா ப்ரோட்டோனேஷன் இன்வால்வ் ஆகும். ப்ரோட்டோனேஷன் இன்வால்வ் ஆகும். இந்த ஐ இங்கே வந்துடும், இந்த ஹச் இங்கே வந்துடும், இங்கே ப்ளஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் அது அது கூட ரியாக்ட் ஆகிறப்ப இந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகிட்டு ஐ இந்த பக்கமும் ஓகேவா, ஹச் இங்கே அதான் அயோட மீத்தேன் அண்டு எத்தனால் கிடைக்கிது. ஓகேங்களா. When excess of HBr or HI are used, alcohol formed further react with HBr or HI to form the alkyl halide. ஓகேவா. ஸோ ஃபர்தர் எக்ஸஸ் ஆஃப் HBr or HI யூஸ் பண்ணுறப்பன்னா இந்த ஆல்கஹாலை மறுபடியும் என்னென்னா அல்கைல் ஹேலைடாக மாறிடும். இதுவும் அல்கைல் ஹேலைடாக மாறிடும். ஓகேவா. இப்போ ஒன் மோல் HI எடுத்தோம்னா ஆல்கஹாலும் அல்கைல் ஹேலைடு கிடைக்கும். இதே 2 மோல் HI எடுத்தோம்னா ரெண்டுமே அல்கைல் ஹேலைடு கிடைக்கும். தட் இஸ் சப்ஸ்டியூஷன் ஆஃப் substitution of ether. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர். ஓகேவா. when is ether are stored, when ethers are stored in the presence of atmospheric oxygen, ether are stored in the presence of atmospheric oxygen, they slowly oxide to form the hydroperoxide and dialkyl peroxide. ஓகேவா. இப்போ என்னன்னா ஈத்தர் வந்து பார்த்தா அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு, அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு என்னென்னா நமக்கு ஸ்லோவாக என்ன ஆக்சிடேஷன் ஆகிட்டு ஹைட்ரோபெராக்சைடை ஃபார்மேஷன் ஆகுது. அதே மாதிரி டைஅல்கைல் பெராக்சைடும் ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா. இது எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர். இது என்னென்னா வெடிக்கூடிய நேச்சர். எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர். ஸ்பான்டேனியஸ் ஆக்சிடேஷன் அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் இஸ் கால்ட் ஆட்டோ ஆக்சிடேஷன். ஓகேவா. இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக இது ஆக்சிஜன் பண்ணால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அட்மாஸ்பிரிக் ஆக்சிஜன் மூலமாக ஆக்சிஜன் ஆகிறதுனால இதை ஆட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணுறப்ப ஸ்லோவாக ஸ்டெப் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தரியால் ஹைட்ரோஃபெராக்சைடு. ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைஎத்தில் பெராக்சைடு. ஓகே. ஈத்தரியால் ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோஃபெராக்சைடு, ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோஃபெராக்சைடு. இது டைஎத்தில் பெராக்சைடு. ஓகேவா. நமக்கு கிடைக்கிறது ஆட்டோ ஆக்சிடேஷன் மூலமாக. நெக்ஸ்ட் பாருங்கள், சம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர். அது இல்லாமல் சம் டைஎத்தில் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா PCl5 கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன எத்தில் குளோரைடு கிடைக்குது. டைஎத்தில் ஈத்தர் PCl5 கூட ரியாக்ட் பண்ணுறப்ப எத்தில் குளோரைடு கிடைக்குது. அதே 10 குளோரின் கூட ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இருக்கப்போ நமக்கு என்ன பெர்க்ளோரோ ஈத்தர் கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெர்க்ளோரோ ஈத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ரியாக்ட் வித் சப்ஸ்டியூஷன்ஸ் கம்ப்ளீட்லி டு ப்ரொடியூஸ் த பெர்க்ளோரோ ஈத்தர். அதே பார்த்தீங்கன்னா டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 molecules of ஆல்கஹால், அதாவது டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறப்ப அண்ட் அசிட்டைல் குளோரைடு அண்ட் அன்கேட்டஸ் ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா எத்தில் குளோரைடு. அது எத்தில் குளோரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப என்ன அசிட்டைல் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப எத்தில் குளோரைடும் இன்னொன்று அதாவது எத்தில் மெத்தில் எஸ்டர் கிடைக்கும். எத்தில் மெத்தில் எஸ்டரும் கிடைக்காது. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இந்த சிஎல் இது கூட பாண்ட் ஆகிடும். இந்த சிஎல் இது கூட சேர்ந்துட்டுன்னா ஓகேவா நமக்கு எத்தில் குளோரைடு அண்டு எத்தில் மெத்தில் எஸ்டர் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது வரைக்கும் நான் பார்த்தது என்னென்னா அதாவது அலிஃபேட்டிக் ஈத்தர் தான் ரியாக்ஷன் பார்த்தோம். அலிஃபேட்டிக் ஈத்தர் தான் அதோட ரியாக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது அரோமேட்டிக் ஈத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா அது பென்சின் ரிங்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ அதாவது எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இந்த பென்சின் ரிங்கு மேலே வந்து பார்த்தோன்னா நேற்று பார்த்தோம் இல்லையா, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OH குரூப்பு இருந்துச்சுன்னா இல்லை ஹேலஜனு இருந்துச்சுன்னா பென்சின் ரிங்கை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி NH2 குரூப் இதெல்லாம் அதே மாதிரி தான். ஓகேவா. பென்சின் ரிங்கு மேலே OR குரூப் இருந்தாலும் மீத்தாக்சி குரூப் இருந்தாலும் என்னன்னா ஸோ பென்சின் ரிங்க் என்ன பண்ணால் ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஓகேவா. அது அதோட
ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அல்காக்சி குரூப் ஆர் ஆர்த்தோபாரா டைரக்டிவ் குரூப்ஸ் as well as activating groups, orthopara directing and also activating group. So activate the aromatic ring toward the electrophilic substitution reactions. First halogenation பண்ணுறப்ப என்னென்னா இது அனிசோல், இது வந்து பார்த்தீங்கன்னா அனிசோல் undergoes the bromination with the bromine in acetic acid even the absence of catalyst for isomer obtained major product ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அசிட்டிக் ஆசிட் மூலமாக நம்ம ப்ரோமினேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நமக்கு பாரா ப்ரோமோ அனிசோல் கிடைக்கும். பாரா ப்ரோமோ அனிசோல் மேஜர் ப்ராடக்டாகவும் ஆர்த்தோ ப்ரோமோ அனிசோல் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ப்ராடக்டாகவும் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து நைட்ரேஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது நைட்ரேஷன் பார்க்குறோம். நைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அனிசோல் ரியாக்ட் வித் மிக்சர் ஆஃப் கான்சன்ட் சல்ஃபூரிக் ஆசிட் கான்சன்ட் நைட்ரிக் ஆசிட் டு ஈல்டு த நைட்ரோ ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் ஆர் பாரா நைட்ரோ அனிசோல். நமக்கு ரெண்டு கிடைக்கும், ஆர்த்தோ நைட்ரோ பாரா நைட்ரோ அனிசோல் கிடைக்கிது ஓகே. இது கூட ரேட் பண்ணுறப்ப ஒன்று இங்கே இருக்கிற ஹச் எடுத்துகிட்டு போவோம், இல்லைன்னா இங்கே இருக்கிற ஹச் எடுத்துகிட்டு நமக்கு என்னென்னா இது ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல், இது பாரா நைட்ரோ அனிசோல். எது மேஜர் ப்ராடக்ட்னா பாரா நைட்ரோ அனிசோல் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன், அது காரணம் என்னென்னா ரெசனன்ஸு ஸ்டெபிலைசேஷன் ஓகேவா. ஸோ இதனால் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனாக இருக்கும். அந்த NO2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சரியா. த ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இது அரோமேட்டிக் ரிங்கு சரியா. அடுத்து பாருங்கள் ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரீடல் கிராப்ஸ் அல்கிலேஷன் ஆர் ரியாக்ஷன்ஸ். ஃப்ரீடல் கிராப்ஸ் அல்கிலேஷன் ஆர் ரியாக்ஷன். அதாவது அனிசோல் undergoes ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன்ஸ் presence of anhydrous zinc chloride as a catalyst, anhydrous aluminum chloride, anhydrous aluminum chloride is a catalyst. So react with acetyl methyl chloride ஓகேவா. அண்ட் கார்பன் டை சல்ஃபர் சால்வெண்ட் ஓகேவா. ரியாக்ட் பண்ணுறப்ப என்னன்னா நமக்கு 2-methoxydolivin ஆர் 4-methoxydolivin ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தா 4-methoxydolivin ஒரு மேஜர் ப்ராடக்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தா பக்கத்தில் பல்கி குரூப் ஸ்டெரிக் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதனால் ஆப்போசிட்டுக்கு தான் வந்து பார்த்தா மேஜர் ப்ராடக்டாக ஃபார்மேஷன் ஆகுது ஓகேங்களா. அதே மாதிரி இது அசிட்டைல் குளோரைடு, இது அல்கைல் ஹேலைடு, இது அசிட்டைல் ஹேலைடும் பண்ணலாம். அதே ரியாஜன் தான், அதாவது அதே சால்வெண்ட் கேட்டலிஸ்ட் தான். ரியாஜன்ஸ் வந்து பார்த்தா இது மாறுது. அனிசோலுங்க இங்கே அனிசோலு, இது எத்தில், இது குளோரோமெத்தில், இது வந்து பார்த்தோன்னா அசிட்டைல் குளோரைடு. நமக்கு என்ன கிடைக்கும்னா 2-methoxy acetophenone, 2-methoxy acetophenone, இது 4-methoxy acetophenone. எது மேஜர் ப்ராடக்ட்னா 4-methoxy acetophenone இஸ் ஏ மேஜர் ப்ராடக்ட். 4-methoxy acetophenone இஸ் ஏ மேஜர் ப்ராடக்ட் ஓகேங்களா. எல்லாமே ரெசனன்ஸ் தான் காரணம், எல்லாமே ரெசனன்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் அதனுடைய யூசஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டைஎத்தியேத்தர் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஎத்தியேத்தர் ஆல் யூஸ் த சர்ஜிக்கல் அனாஸ்தட்டிக் ஏஜென்ட் சர்ஜரி ஓகேவா. அனாஸ்தட்டியை தான் மயக்க மருந்து தான் பயன்படுத்துகிறாங்க ஓகேவா. இங்கே ஒன்றும் சர்ஜரிக்கு வந்து பார்த்தோன்னா மயக்க மருந்து தான் பயன்படுத்தக்கூடியது ஓகேவா. அதாவது டைஎத்தியேத்தர் வந்து பார்த்தோன்னா சர்ஜரி வந்து பார்த்தோன்னா சர்ஜிக்கல் அனாஸ்தட்டிக் ஏஜெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ஓகேவா. அடுத்து குட் சால்வெண்ட் பார்த்தா ஆர்கானிக் ரியாக்ஷன் எக்ஸ்ட்ராக்ஷன். குட் சால்வெண்ட் போகிறத ஆர்கானிக் ரியாக்ஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் போகிறத வந்து பார்த்தீங்கன்னா குட் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ் இந்த வேல்டில் ஸ்டார்டிங் ஃபீல்டு ஓகேவா. டீசல் ஆர் கேஸ்லின் என்ஜின் ஓகேவா. ஸோ வேல்டைல் ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்குது ஓகேவா. வேல்டைல் லிக்விடு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபீல்டு அண்டு டீசல் அண்ட் கேஸ்லின் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ஓகேவா. பெட்ரோலுக்கு பதிலாக மாற்று பொருளை யூஸ் பண்ணுறது ஓகேவா. பெட்ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக யூஸ் பண்ணாங்க ஃப்ரிட்ஜில். அடுத்தது யூஸ் ஆஃப் அனிசோல் இஸ் ஏ ப்ரிசர்சர் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் அண்டு இன்செக்டிசைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அனிசோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிந்தட்டிக் பர்ஃப்யூம் அண்ட் இன்செக்டிசைட் ஃபெரோமோன்ஸ் அப்படின்ட்டா. அது பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட் பூச்சிகளே தயாரிக்கலாம், அதுக்கு முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா அனிசோலை பயன்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து ஃபார்மஸ்டிக் ஏஜென்ட் ஓகே, மருந்து பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அனிசோலிஸே ஃபார்மஸ்டிக் ஏஜென்ட் மருந்து பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸ் ஈத்தர்ஸ் லெசன் இதோட உங்களுக்கு முடியுது ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ ஈத்தர் தமிழ் மீடியம் வரீங்க ஈத்தர்ஸ் ஓகேங்களா. ஈத்தர் என்னென்னா
2 ஆல்கைல் அரைல் தொகுதியில் ஒரே ஆக்சிஜன் அணுவுடன் இணைக்கும் கரிமச் சேர்மத்தை ஈத்தர் என்று பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது இதை வந்து பார்த்தீங்கன்னா இதான் ROR அப்படிங்கிறது ஈத்தரோட ஃபார்முலா. ROR அப்படின்ட்டு. ஓகேடா? இந்த 2 ஆக்சிஜனுக்கு இடையில் வந்து பார்த்தா 2 ஆல்கைல் குரூப்ஸ் இல்லைன்னா அரைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஆக்சிஜனோட இணைத்து சேர்த்து பார்க்கக்கூடிய இந்த சேர்மத்துக்கு தான் பேர் ஈத்தர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? அதாவது இதை நம்ம என்ன சொல்லலாம்னா அது ஹைட்ரோ கார்பன் பெரிதி அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரோ கார்பன் பெரிதி அப்படின்ட்டு ஈத்தரை சொல்லலாம். ஓகேவா? அப்படின்னா இதான் ஹைட்ரோ கார்பனா RH இது ஹைட்ரோ கார்பன். இதில் வந்து இந்த ஹச்சுக்கு பதிலாக என்ன அப்படின்னா இந்த ஆல்காக்சி குரூப். ஓகேவா? இந்த ஆல்காக்சி தொகுதி அப்படின்னா OR. ஓகேவா? இந்த தொகுதி ஹச்சுக்கு பதிலாக இந்த குரூப்பு தொகுதியை பதிவு செய்கிறப்ப இது ஹைட்ரோ கார்பன் அதனோட பெரிதி தான் இது. அதனால தான் ஈத்தரை என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் பெரிதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹைட்ரோ கார்பன் அதாவது அல்காக்சில் அரைல் தொகுதியால் பதிவு செய்யப்பட்ட ஹைட்ரோ கார்பன் பெரிதி தான் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அதோட ஈத்தரோட பொதுவான வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CnH2n+2O அப்படி தான் ஈத்தரோட அலிஃபாட்டிக் ஈத்தரோட பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தரை வந்து 2 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலி ஈத்தர், இன்னும் கலப்பின ஈத்தர். ஓகேவா? எலி ஈத்தர் அப்படின்னா இந்த ஆக்சிஜனோட இணைத்திருக்கக்கூடிய அந்த ஆல்கைல் குரூப்ஸ் 2 ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து எலி ஈத்தர். ஓகேவா? கலப்பின ஈத்தர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜனோட இணைந்த 2 ஆல்கைல் குரூப்ஸ் வெவ்வேறையாக இருந்தால் அது கலப்பின ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது அலிஃபாட்டிக் ஈத்தர் அப்படின்னா 2மே அலிஃபாட்டிக் குரூப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது கலப்பின ஈத்தர்ஸ். 2 ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஒரே அது 2மே அலிஃபாட்டிக் குரூப்பாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து அலிஃபாட்டிக் ஈத்தர்ஸ். ஓகேவா? அதுலேயும் 2 ஒரே மாதிரி அலிஃபாட்டிக் ஆல்கைல் குரூப்ஸ் இருந்தால் அது வந்து பார்த்தோன்னா அலிஃபாட்டிக் எலி ஈத்தர் அப்படின்னு பேர். ஓகேவா? அது இந்த ஆல்கைல் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறையாக இருந்தால் சொன்னால் அலிஃபாட்டிக் கலப்பின ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக். ஓகேவா? 2 R குரூப்பில் வந்து பார்த்தோன்னா ஓகேவா 2மே அந்த ஆருக்கு பதிலாக அரைல் தொகுதி. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஒரு அரைல் தொகுதி இருந்தாலுமே கூட அதை என்னென்னு தான் சொல்லுவாங்க அரோமேட்டிக் ஈத்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அரோமேட்டிக் ஈத்தர். ஓகேவா? இந்த அரோமேட்டிக் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அரைல் தொகுதி ஒரே மாதிரி இருந்தால் அரோமேட்டிக் எலி ஈத்தர் அப்படின்னு பேர். ஓகேவா? அந்த அரைல் தொகுதி மாறி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் கலப்பின ஈத்தர் அப்படின்னு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வினைசெல் தொகுதியின் அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்கஹால் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈத்தரில் 2 ஆல்கைல் தொகுதியும் இடையில் அமைந்துள்ள ஆக்சிஜன் அணு ஆல்கஹால் OH தொகுதி ஒத்துள்ளது. ஓகேவா? ஆல்கஹால் OH தொகுதி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள், இதனோட வடிவமைப்பு இந்த 2 ஒரே மாதிரி ஒத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா அதாவது இது வந்து பார்த்தோன்னா ஈத்தரு. ஓகேவா? இங்கே இந்த கார்பன் வந்து sp3 கார்பன், இங்கே அதே மாதிரி sp3 கார்பனு. ஓகேவா? இங்கே ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கும் sp3 கார்பனுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கும் சேர்ந்து சிக்மா பிணைப்பு உருவாகுது. இங்கே அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த CO கடியில் வந்து பார்த்தா ஒரு சிக்மா பிணைப்பு, இந்த CO கடியில் ஒரு சிக்மா பிணைப்பு. ஓகேவா? அந்த சிக்மா பிணைப்பு உருவாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு லோன் பேர் இருக்கிறப்ப இருக்கிறதுனால நார்மலாக வந்து பார்த்தோன்னா அது நான்கடி பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணம் வந்து பார்த்தோன்னா 109.5 டிகிரி. இது நான்முகி பிணைப்பு கோணம். ஆனால் இங்கே அதை விட அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? இது வந்து பார்த்தோன்னா இது பெரிய ஆல்கைல் தொகுதி, இதுவும் பெரிய ஆல்கைல் தொகுதி பக்கத்தில் இருக்கிறனால விளக்கு வசி காரணமாக. ஓகேவா? விளக்கு வசியின் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பிணைப்பு கோணம் அதிகமாக இருக்குது. 111.7 டிகிரியாக இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தரோட ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபேக் பெயரமைப்பு. ஓகேவா? ஐபேக் பெயரமைப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவான பெயரமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதாவது அதாவது அகரவரிசை படி அல்கைல் தொகுதி இருக்கு இல்லையா, இந்த அல்கைல் தொகுதியில் அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா அதனோட பெயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஈத்தர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சேர்த்தணும். அதாவது பொதுவான பெயர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபேக் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நம்ம ஐபேக் பெயர் அப்படிங்கிறது ஈத்தருக்கு வந்து பார்த்தோன்னா அல்காக்சி அல்கேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அதனுடைய ஐபேக் பெயர். ஓகேவா? அல்காக்சி
அல்கேன். அப்படின்னா ஒரு 2 ஆர் குரூப்பில் ஒன்று வந்து என்னன்னா பேரண்டாக ஆக்ட் ஆகும். 2 ஆர் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டாக தலையாய் கார்பனாக வந்து செயல்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பெருதியாக செயல்படும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது டைமெத்தில் ஈத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பேர். அதே மீத்தாக்சி மீத்தேன், அல்காக்சி அல்கேன் சொல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருப்போம், அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதனுடைய ஈத்தர் தயாரிக்கும் முறைகள். ஓகேவா? ஈத்தர் தயாரிக்கும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் 3 மெத்தடில் தயாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஆல்கஹாலில் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட நீர் நீக்கும். ஆல்கஹால்களில் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட நீர் நீக்கும். ஓகேவா? ஸோ இது என்னன்னா 444 கெல்வினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலை நம்ம வெப்பப்படுத்தினா 443 கெல்வின் வெப்பநிலையில் ஆல்கஹாலை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்துகிறப்ப அடர் சல்ஃபரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா வினைக்கு பயன்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நீர் நீக்கம் அடைந்து ஈத்தீன் கிடைக்கிது. ஓகே, வினைவேக மாற்றி வந்து எது அப்படின்னா சல்ஃபரிக் அமிலத்தை பயன்படுத்துகிறாங்க, ஆக்சிஜன் காரணியை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா 413 கெல்வின் வெப்பநிலை 413 கெல்வின் வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 2 தனித்தனி ஆல்கஹால் மூலக்கூறுக்கிடையே நீர் நீக்கம் அடைந்து ஈத்தர் கிடைக்கும். 2 தனித்தனி ஆல்கஹாலுக்கிடையே நீர் நீக்கம் அடைந்து என்னென்னா நமக்கு ஈத்தர் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு எத்தனால். ஓகேவா? இது வந்து 2 இதுலேருந்து என்னென்னா நீர் வெளியே போயிட்டுனா 400 கெல்வின் வெப்பநிலையில் சல்ஃபரிக் அமிலத்தை முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைஎத்தில் ஈத்தர் கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்து வினை வழிமுறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பின ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விட எளிய ஈத்தர் தயாரிக்க சிறந்த முறை. ஓகேவா? கலப்பின ஈத்தரை விட எளிய ஈத்தர் தயாரிக்கிறதுக்கு சிறந்த முறைன்னு சொல்கிறாங்க. 2 வெவ்வேறு ஆல்கஹால்களை சேர்க்கும்போது ஈத்தர் கலவை உருவாகுது. இந்த கலவை பிரித்தெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? கடினமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தோன்னா நம்ம SN2 வினைமுறை வந்து பார்த்தோன்னா இது பின்பற்றுறது ஒரே ஸ்டெப்பில் நடக்குது. அதான் SN2 வினைமுறை அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட் என்னன்னா புரோட்டானேற்றம் அடைந்து சல்ஃபரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா H+ கொடுக்கும். அதை H+ இதை வாங்கிட்டேன்னா இந்த ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருவாங்க. ஓகே, இதுக்கு பேர் புரோட்டானேற்றம் அப்படின்னு பேர். ஓகேவா? புரோட்டானேற்றம் அடைந்த ஆல்கஹாலோட மறுபடியும் இன்னொரு ஆல்கஹால் வினைப்படுறப்ப என்ன ஆகும்னா இதில் வந்து பார்த்தோன்னா புரோட்டான் நீராக வெளியே போயிடும். இது இங்கே போய் இது கூட ஜாயிண்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தா இப்போ ப்ளஸ் சார்ஜ் வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா அடுத்ததில் வெளியே போன வாட்டரை கூட என்ன ஆகுனா இந்த H+ சேர்ந்து வெளியே போய்ட்டு H3O+ ஃபார்ம் ஆகும். நமக்கு என்னென்னா டைஈத்தர் ஈத்தர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வழிமுறை அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வில்லியம்சன் தொகுப்பு முறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினை. ஓகேவா? அதாவது அல்கை ஹேலைடு சோடியம் அல்காக்சைடு வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஈத்தர் கிடைக்கும். அல்கை ஹேலைடு, இது அல்கை ஹேலைடு. ஓகேவா? இது சோடியம் அல்காக்சைடு. அது ரெண்டுமே நம்ம வெப்பப்படுத்துகிறப்ப நமக்கு என்னன்னா நமக்கு ஈத்தர் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா SN2 வினைமுறையை பின்பற்றுறது. ஓகேவா? SN2 வினைப்பட்ட ஒரே ஸ்டெப்லையுமே நடக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா இங்கே இருக்கிற இங்கே O- இருக்குமா, இந்த மைனஸ் என்ன ஆகுனா இதை போய் இதை அட்டாக் பண்ணும். இந்த கார்பனை ப்ளஸ் இதை அட்டாக் பண்ணும். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு சோடியம் புரோமைடே வெளியே போயிடும். ஓகே, வெப்பப்படுத்துகிறப்ப அல்கை ஹேலைடு SN2 வினைக்கு எளிதில் உட்படும். ஓகேவா? அதே ஓர்னிய ஆல்கஹாலும் முவ்வுனிய அல்கல் ஆக்சைடு கொண்ட கலப்பின ஈத்தர் வந்து தயாரிக்க முவ்வுனிய. ஓகேவா? அதாவது ஓர்னிய ஆல்கஹால் முவ்வுனிய அல்கைல் கொண்ட ஒரு கலப்பின ஈத்தர் தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முவ்வுனிய அல்கை ஹேலைடும் ஓர்னிய அல்கல் ஆக்சைடு எடுக்க வேண்டும். முவ்வுனிய அல்கை ஹேலைடும் ஓர்னிய அல்கைல் ஆக்சைடு எடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. அவ்வாறு இல்லாமல் மாற்றிருந்த முவ்வுனிய அல்கல் ஆக்சைடும் ஓர்னிய அல்கை ஹேலைடு எடுத்தோம்னா நம்ம என்ன ஆகும்னா முவ்வுனிய ஆல்கஹால் பதிலீட்டு வினைக்கு பதிலாக நீக்க வினை நடந்தது. பதிலீட்டு வினைக்கு பதிலாக என்னென்னா நீக்க வினை ஈடுபட்டு அல்கீனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓர்னிய அல்கை ஹேலைடு, இது முவ்வுனிய அல்கல் ஆக்சைடு. ஓகேவா? இது கூட வெளிப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா ஈத்தர் கிடைக்கிது. ஓகேவா? கலப்பின ஈத்தர். இதே முவ்வுனிய பியூட்டில் புரோமைடும் அல்கைல் ஆக்சைடு எடுத்தோம்னா நமக்கு பீட்டா நீர் நீக்கம், அதாவது எலிமினேஷன் நடந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா பாருங்கள். இப்போ என்ன ஆகுனா இதுலேருந்து ஒரு H சேர்ந்து என்ன ஆகிடும்னா மெத்தனாலாக வெளியே போயிடும். இங்கே இருக்கிற NAவும் இல்லைங்களா, இங்கே இருக்கிற BR சேர்ந்து என்னன்னா சோடியம் புரோமைடே வெளியே போயிடும். நமக்கு என்ன கிடைக்குன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு அல்கீன் கிடைக்கும். இது
அல்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மெத்தில் அட்டவணை. ஆல்கஹால் மெத்தில் அட்டவணை. மெத்தில் அட்டவணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஆல்கஹாலை வந்து பார்த்தீங்கன்னா டைஎஸ்ஓ மீத்தேனோட வினைப்படுத்துகிறப்ப டைஎஸ்ஓ மீத்தேனோட வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா ஈத்தர், அதாவது எத்தில் மெத்தில் ஈத்தர் கிடைக்கும். எத்தில் மெத்தில் ஈத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இது எடுத்துக்கணும்னா வினைக்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளோரோபோரிக் ஆசிட், ஃப்ளோரோபோரிக் அமிலம் வந்து பார்த்தோன்னா என்னவாக எடுத்துக்கலாம் வினைக்கியாக எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இதனுடைய இயற்பியல் பண்புகள். ஈத்தரோட இயற்பியல் பண்புகள் வந்து பார்த்தோன்னா ஈத்தர் வந்து பார்த்தோன்னா முனைவுத்தன்மை கூடியதுன்னு சொல்கிறாங்க. இரண்டு CO புனைப்புகளை தனித்த இணை எலக்ட்ரான்கள் வெக்டர் மதிப்புகள் கூடுதல் ஈத்தரின் இருமுனை திருப்புத்திறன் மதிப்பை கொடுக்கிறது. இருமுனை திருப்புத்திறன் மதிப்பை கொடுக்கிறது. இது ஒரு CO பிணைப்பு, இது ஒரு CO பிணைப்பு. ஓகேவா. இது ஒரு CO, இது ஒரு CO பிணைப்பு. இதில் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது, இதில் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா இதனுடைய மதிப்பு ஓகேவா இதனுடைய பிணைப்புள்ள தனித்த இணை எலக்ட்ரான், இதை தனித்த இணை எலக்ட்ரான், இந்த தனித்த இணை எலக்ட்ரான் தான் பார்த்தோன்னா இந்த வெக்டர் மதிப்பு கூடுதலாக வந்து பார்த்தோன்னா கொடுக்குது. ஓகேவா. அப்போ டையத்தில் ஈத்தர்னா இருமுனை திருப்பத்தின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா 1.18D. ஓகேவா. ஈத்தர் கொதிரில் வந்து பார்த்தோன்னா ஒத்த நிறைய இருக்கக்கூடிய ஆல்கேன்களை விட அதிகமாகவும் ஆல்கஹாலை விட குறைவாக இருக்கும். இதனுடைய கொதிரில் வந்து பார்த்தோன்னா இது ஆல்கேனு, இது ஆல்கஹால், இந்த இது ஈத்தர். ஓகே. ஈத்தர் ஆல்கேனை விட வந்து பார்த்தோன்னா அதனுடைய கொதிலை அதிகமாகும், ஆல்கஹாலோட கொதிலை கம்மியாகவும் இருக்கும் ஈத்தருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ஈத்தர் நீரில் வந்து பார்த்தோன்னா கரையும். ஏன்னா நீரோட வந்து கரைஞ்சு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்குது. நீரில் கரைஞ்சு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாக்குது. ஓகேவா. இதெல்லாம் நீரில் கரைகிறது. ஓகேவா. ஈத்தர் முனைவு மற்றும் முனைவட்ட கரைப்பான் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வெகுவாக கரையும். முனைவு கரைப்பான்லாம் கரையும், முனைவட்ட கரைப்பான் ரெண்டுலேயுமே கரையும். ஓகேங்களா. ஸோ இது ஈத்தர், இது ஆல்கஹால், இது கூட கரைஞ்சினா ஹைட்ரஜன் பிணைப்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு, இதுதான் ஹைட்ரஜன் பிணைப்பு, இது ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்ட்டு இல்லைங்களா உருவாகும். ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும். இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதிப்பண்புகள். ஈத்தர்கள் வேதிப்பண்பு. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்கள் கருக்கவர் பதிலீட்டு வினைகள். ஈத்தர் கருக்கவர் பதிலீட்டு வினைகள். கருக்கவர் பதிலீட்டு வினை எப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதாவது ஈத்தரோட ஹைட்ரோ அயன் கலத்தை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அயோட மீத்தேனும் எத்தனாலும் கிடைக்கிது. ஓகேவா. அதே மீத்தாக்சி பென்சின், அதே நமக்கு என்னென்னா ஃபீனாலும் அயோட மீத்தேனும் கிடைக்கும். இதில் என்ன ஆகுதுன்னா எது சின்ன கார்பனோ கம்மியான ஆல்கஹால் இருப்போ அது கூட போய் போய் சேரும். எது கம்மியாக அது கூட போய் இங்கே மெத்தில், அதனால் கம்மி மெத்தில் அயோட மீத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெத்தில் சின்னதுனால அயோட மீத்தேன் உருவாகுது. ஓகேவா. நமக்கு ஃபீனால் எத்தனால் உருவாகுது. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வினை வழிமுறை. வினை வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தரில் பார்த்தீங்கன்னா ஓர்னி ஆல்கஹால் தொகுதி இருந்துச்சுன்னா அது SN வினையிலையும், மூவினி ஆல்கஹால் தொகுதி இருந்துச்சு அப்படின்னா SN1 வழிமுறையில் ஈடுபடும். ஓர்னி ஆல்கஹால் தொகுதி தான் SN2 வழிமுறையும், மூவினி ஆல்கஹால் தொகுதி இருந்துச்சா SN1 வழிமுறையில் ஈடுபடும். ஓகேவா. ஈத்தர் வந்து புரோட்டானேற்றம் அடைந்த ஹேலைடு அயனி வினைபுரிய ஆரம்பிக்கிறது. ஓகேவா. இதில் மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதாவது ஈத்தர் புரோட்டானேற்றம் அடைந்தவுடன் அல்கைல் அயனியை வினைபுரிய ஆரம்பிக்கிறது. இந்த ஹேலைடு அயனி ஈத்தரில் ஆக்சிஜன் 2 அல்கைல் தொகுதிகளிலும் எந்த தொகுதியில் கொள்ளிடுதல் குறைவாக உள்ளதோ அந்த தொகுதியிலும் வினைபுரிகிறது. ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் ஏற்றம் ஃபஸ்ட்டு புரோட்டான் அடிச்சிடும். புரோட்டான் அதை கூட சேர்த்திக்கும், ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐயனா இது கூட எது அல்கைல் தொகுதி சின்னதாக இருக்கோ அதை கூட போய் ஓகேவா. இது கொள்ளிடு தடை பெருசாக இருக்குது, கொள்ளிடு தடை சின்னதாக கொள்ளிடு தடை கம்மியாக இருக்கும், அது கூட போய் இந்த ஐ போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டு நமக்கு அயோட மீத்தேனும் எத்தனாலும் கிடைக்குது. அதே அதிக அளவு ஹைட்ரோஹைட்ரிக் ஆசிட் எடுத்துட்டால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு புரோமோ மீத்தேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆல்கஹாலாக என்னன்னா ஆல்கை ஹேலைடாக மாறிடும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்கள் சுய ஆக்சிஜனேற்றம். ஈத்தரில் சுய ஆக்சிஜனேற்றம் பார்த்தீங்கன்னா வளிமண்டல ஆக்சிஜன் முன்னிலையில் ஈத்தரை சேமித்து வைக்கும்போது, வளிமண்டல ஆக்சிஜன் முன்னிலையில் ஈத்தர்களை சேமித்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது மெதுவாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஹைட்ரோஃபெராக்சைடு மற்றும் ட்ரை அல்கைல் ஃபெராக்சைடு தெரியுது. ஹைட்ரோஃபெராக்சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபெராக்சைடு, இது டை அல்கைல் ஃபெராக்சைடு ரெண்டும் கொடுக்கும். இது வெடிக்கும் தன்மை முடியுது. வளிமண்டல ஆக்சிஜனும் பார்த்தீங்கன்னா தானாக நடக்க வினைக்கு, இது வளிமண்டல ஆக்சிஜனும் தானாக நடக்க வினைக்கு சுய ஆக்சிஜனேற்ற வினை அப்படி பேர், சுய ஆக்சிஜனேற்ற வினை அப்படி. ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனேற்றம் பண்ணுற பீட்டியில் இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்துடும். ஓகேவா. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டையத்தில் ஃபெராக்சைடு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஹச் எடுத்துகிட்டு இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஜன் உருவாகும். ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஈத்தாக்சி எத்தில் ஹைட்ரோஃபெராக்சைடு அப்படின்ட்டு. ஸோ டையத்தில் மற்ற வினைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா
PCl5 கூட வினைப்படுத்துகிறப்ப எத்தில் குளோரைடு கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளோரின் கூட குளோரினோட சூரிய ஒளி முன்னிலையில் குளோரின் வினைப்படுத்துகிற பெர்க்ளோரோ ஈத்தர் கிடைக்குது. பெர்க்ளோரோ டை எத்தர் கிடைக்குது. பெர்க்ளோரோ டை எத்தர் கிடைக்குது. அதே நீர்த்த சல்ஃபரிக் அமிலத்தை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன 2 அமோனோ எத்தில் ஆல்கஹால் கிடைக்குது. இப்போ நீரற்ற ஜிங்க் குளோரைடை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று எத்தில் குளோரைடு, இன்னொன்று எஸ்டர் கிடைக்குது. எத்தில் குளோரைடு ரெண்டு எஸ்டர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள். அரோமேட்டிக் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்காக்சி தூது அரோமேட்டிக் வளையத்தினா எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு தூண்டுகிறது. ஸோ இது ஆர்த்தோ மற்றும் பாரா வழிநடத்து தொகுதியாக ஆர்த்தோ மற்றும் பாரா வழிநடத்து தொகுதி. அதில் பென்சின் வளையத்து மேலே அல்காக்சி தொகுதி இருக்கனால அது என்னென்னா அதனுடைய எலக்ட்ரான் வளையத்தை பார்த்தீங்கன்னா கவர் பதிலீட்டு வினைக்கு தூண்டும். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேலஜன் ஏற்றம். ஹேலஜன் ஏற்றம் பார்த்தீங்கன்னா வினைப்படுத்துகிறப்ப பாருங்கள் எத்தனாயிக் அமிலத்தோட அதோட வினைவிக்க பயன்படுத்தி புரோமினேற்றம் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா பாரா புரோமோ அனிசோல் ஆர்த்தோ புரோமோ அனிசோல் கிடைக்கும். ஆர்த்தோ புரோமோ அனிசோல் இதில் பார்த்தீங்கன்னா எது அதிக முதன்மை விளைபொருள் அப்படின்னு பார்த்தா பாரா புரோமோ அனிசோல் தான் முதன்மை விளைபொருளாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நைட்ரோ ஏற்றம். நைட்ரோ ஏற்றத்தை வினைப்படுத்துகிறப்ப நமக்கு அதே மாதிரி ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் பாரா நைட்ரோ அனிசோல் ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல் பாரா நைட்ரோ அனிசோல் கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா பாரா தான் முதன்மை தொகுதியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் பாரா முதன்மை தொகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிற பல்க் குரூப்ஸு ரெசிடன்ஸ். ஓகேவா? இது என்னென்னா கொள்ளிடு தடை அந்த மாதிரி தடை ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா உடனசிவு காரணமாக பார்த்தீங்கன்னா உடனசிவு காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பாரா நைட்ரோ அனிசோல் உருவாகுது. ஓகேவா? அடுத்து ஃப்ரீடல் கிராப்ஸ் வினை. ஃப்ரீடல் கிராப்ஸ் வினை ஏற்படுத்துகிறப்ப நீரற்ற ஏஎல்சியில் தெரிந்து பார்த்தா மணிக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு மெத்தில் குளோரைடு ஆட் பண்ணுறப்ப என்னென்னா அது 2-மீத்தாக்சிடோலுவின். ஓகேவா? இன்னொன்று 4-மீத்தாக்சிடோலுவின் எடுத்து 4-மீத்தாக்சிடோலுவின் தான் முதன்மை விளைபொருளாக கிடைக்கிது. அதே மாதிரி இது அல்கைல் ஏற்றம், இது அசிட்டைல் ஏற்றம். இது அசிட்டைல் ஏற்றம் பண்ணுறப்ப என்னென்னா அதாவது 2-மீத்தாக்சி அசிட்டோஃபினோனு 4-மீத்தாக்சி அசிட்டோஃபினோனு கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா எது முதன்மை பொருளும் 4-மீத்தாக்சி அசிட்டோஃபினோன் தான் முதன்மை பொருள். ஓகேங்களா? காரணம்னா அதாவது ரெசனன்ஸ் இழைப்புத்தன்மை. இதுக்கு உடனசிவு இழைப்புத்தன்மை காரணமாக இது முதன்மை பொருள். உடனசிவு இழைப்புத்தன்மை காரணம் முதன் விளைபொருள் கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஈத்தர்கள் பயன்கள் பார்த்திங்கன்னா ஸோ அது டை ஏத்திரத்தில் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? அறுவை சிகிச்சையில் பயன்படுத்துகிறாங்க. அறுவை சிகிச்சை மயக்க மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி கரிமச்சரங்களை பிரித்தெடுத்தலும் கரிம வினைகளில் சிறந்த கரைப்பானாக பயன்படுத்துகிறாங்க. பெட்ரோல் டீசல் அந்த என்ஜினில் ஆவியாகும் தொடக்க திரவமாக டை ஏத்திரத்தில் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் குளிரூட்டியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் அனிசோல் பயன்கள். அனிசோல் பயன்கள் பார்த்திங்கன்னா அனிசோல் வாசனை திரவியங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி பெருமோனெஸ் தோப்புக்கான முன்னோடியாக பயன்படுத்துகிறாங்க. அதில் அனிசோல் மருந்து ஊடகமாகவும் பயன்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்கள், ஈத்தரோட பயன்கள். ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஆர்கானிக்கில் ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சது. ஓகேவா? அதாவது ஹைட்ராக்சி சேர்மங்களுக்கு மற்றும் ஈத்தர்கள் இந்த லெசன் இதோட முடியுது. ஓகேங்களா? உங்களுக்கு ஐபேக் நேம் பார்த்தீங்கன்னா டவுட் அப்படின்னா அதில் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துருப்போம், அதில் எடுத்து போய் பார்த்துக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.